ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்னால் பூண்டு, அப்புறம் இஞ்சி வெட்டிக்கோங்க, அப்புறம் கேரட், பீன்ஸு, குடமிளகா, ஒரு வெங்காயம், அப்புறம் பெப்பர் தூள், ஓகேங்களா. அப்புறம் இது வந்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ், ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட வந்து கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி முட்டை இருக்குல்ல, ஒரு 3 முட்டை போட்டுக்கோங்க. முட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சரியா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் வந்து அஜினோமோட்டோ சேர்த்து பண்ணுவாங்க, அதனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து அதை விட டேஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும், சாப்பிடலாம், ஹெல்த்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சிக்கன் 65 அதை குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெப்பர் தூள், லாஸ்ட்டு தான் பெப்பர் தூள் போடுவாங்க, நான் ஃபஸ்ட்டே போடுறது எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் எவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஜீரக இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சுருந்தேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு உதிரியாக அதை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கோங்க, ஓகேவா. இது எப்போ மாடும் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இது அடிக்கடி நாங்கள் வீட்டில் செய்கிறது தான். ஆனால் என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் செஞ்சால் பிடிக்காது. அது சிக்கன் ரைஸ் கூட டேஸ்ட் வரல, அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கொஞ்சம் வெயிட். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நான் 1 ஸ்பூன் வச்சு கிண்ட முடியலை. அப்புறம் 2 ஸ்பூன் வச்சு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் சிக்கன் ரைஸ் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. பாய்.